சர்வாதிகாரியாகிய மெய்யான தேவனை நாம் ஆராதிப்பதற்கு மற்றொரு வாய்ப்பு தேவன் நமக்கு தந்தருளிதற்காக அவருக்கு நன்றி. சபையாக கூடி தேவனை ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் 11வது அதிகாரத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாக வாழ்ந்த முன்னோர்கள் தம்முடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் கடைபிடித்து விசுவாசம் உள்ளவர்களாக மரித்தார்கள். அவர்களை குறித்து தேவன் ஆவியினால பக்திமான்கள் விசுவாசிகள் என்ன செய்தாங்கன்னா இந்த முன்னோர்களை குறித்து எழுதியிருக்கிறாங்க இல்லையா. கடைசி காலத்தில், அதாவது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இவர்கள் எல்லோருமே எப்படியாக இருக்கிறாங்க அப்படின்னா மாதிரியாக இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்ந்தது போலவே நாமும் கூட வாழ்வதற்கு ஒரு முன் உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால 66 புஸ்தகம், அதாவது 39 புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட, மறுபடியும் 27 புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட பிதாக்களின் காலத்திலையும் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலையும் கிறிஸ்துவின் காலத்திலையும் சொல்லப்பட்ட இந்த விசுவாசிகளை குறித்து ஒரே ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எந்த அதிகாரத்தில்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விசுவாசிகள் எல்லோருமே இன்னைக்கு பூமி மேலே இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நினைக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். அப்படியாக நாமும் கூட விசுவாசிகளாக வாழணும் அப்படின்றதுக்காக தேவன் நமக்கு இந்த விசுவாசிகளை குறித்து எழுதியிருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசி யார் அப்படின்னா நோவாவை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. நோவா என்பவர் விசுவாசிகளின் வம்ச வரலாறுல வந்த ஒரு மனுஷன் இல்லையா. சேத்து, எனோஷு, கெய்னான், மஹலேலு, எரோது, ஏனோக்கு, மெத்துஷலா, லெமேக்கு, அப்படியாக நோவா. விசுவாசிகளின் தலைமுறையில் இவர் வந்த ஒரு மனுஷன். இவருடைய பிதாக்கள் விசுவாசிகள். இவருடைய பிதாக்கள் யாரு? நோவாவுடைய பிதாக்கள் யாரு அப்படின்னா விசுவாசிகள். தந்தை, தாத்தா இல்லையா, பாட்டன், அவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே இவர் முன்னாடி இருந்த வாழ்ந்தவர்கள் எல்லாருமே விசுவாசிகள். இவரும் கூட எப்படிப்பட்டவர் அப்படின்னா விசுவாசி. வேதாகமத்தை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக நாம் பார்க்கும்போது ஜல பிரளயத்துக்கு முன்னாடி, ஜல பிரளயத்துக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு வரலாறு சொல்லுது. எது? வேதாகமம். ஜல பிரளயத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் யாரு? நோவாவுடைய முன்னோர்கள், அதாவது தன் தந்தை லெமேக்கு முன்னாடி. ஜலப்பிரளய காலம் எது அப்படின்னா நோவாவின் காலம். அது முடிந்த பிறகு ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி அப்படின்ட்டு சொல்லப்படுது இல்லையா. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இவர் யாரு? நோவா இல்லையா. இன்னைக்கு நாம் இவரை குறித்து பார்க்கும்போது 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆள் இவர். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் இவரு இல்லையா. இப்பவும் கூட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவர்களுக்கு, அதாவது பிதாக்களின் காலத்துல வாழ்ந்தவருக்கு கூட இவரு மாதிரி, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்தவர்களுக்கும் கூட இவரு மாதிரி, கிறிஸ்துவின் காலத்துல வாழ்ந்த நமக்கும் கூட இவர் எப்படியாக இருக்கிறார் அப்படின்னா மாதிரியாக இருக்கிறார் இல்லையா. நான் ஏற்கனவே நோவாவை குறித்து சொல்லும்போது பிதாக்களின் காலத்தில் சொல்லப்பட்ட இவரை நியாயப்பிரமாணத்தின் காலத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஏசாயா புஸ்தகத்திலையும் எசேக்கியேல் புஸ்தகத்திலையும் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் அல்லாமல் கிறிஸ்துவின் காலத்திலையும் கூட இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 3 யுகங்களுக்கும் ஒரு மாதிரியாக, ஒரு விசுவாசியாக வாழ்ந்தவர் இவர். அதாவது 3 யுகங்களையும் இவரை குறித்து பேசும்படியாக வாழ்ந்த ஒரு மனுஷன் யாரு? நோவா. இன்னைக்கு நாம் கடைசி காலத்துல கிறிஸ்துவின் காலத்துல இருந்தாலும் கூட அவரை குறித்து நாம் என்ன செய்யறோம்? பேசுறோம்.
அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் யாரு? நோவா. இவர் வாழ்ந்த காலம் வந்துட்டு நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் ஒரு வாட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் அதிகாரம் 9வது அதிகாரத்தை நாம் ஒரு வாட்டி எடுத்துக்கொள்ளலாம். 29வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது, நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம், 950 இல்லையா? எத்தனை வருஷ காலமாக வாழ்ந்திருக்கார் அப்படின்ட்டு இவரை பார்க்கும்போது ஆதாமை விட 20 வருஷம் அதிகமாக வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன் யாரு? நோவா. இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இல்லையா? அப்போ ஜலப்பிரளயம் வரும் காலகட்டத்துக்கு இவருடைய வயது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 400 வருஷ காலம். ஜலப்பிரளயம் வரும்போது பேழையை கட்டினது வந்துட்டு 120 வருஷ காலம். யாரு? நோவா இல்லையா? அதுக்கு மேல மிச்ச வருஷங்கள் இவர் என்ன செய்தார்னா வாழ்ந்தார். அதாவது எவ்வளவு வருஷம்? 950 வருஷம். 29வது வருஷத்துல இருக்குது இல்லையா? இவ்வளவு வருஷ காலமா வாழ்ந்த இவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் அப்படின்னா, உலகத்துக்கு வெளிச்சமுள்ள மனுஷனாக வாழ்ந்தார். யாரு? நோவா. அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் காலகட்டத்தில் உலகத்துக்கு எப்படியாக வாழ்ந்தார் அப்படின்னா, வெளிச்சமுள்ள மனுஷனாக வாழ்ந்தார். மற்ற மனுஷர்களுக்கு ஒரு வெளிச்சமாகவும் ஒரு உப்பாகவும் இருக்கிற ஒரு மனுஷனாக இவர் என்ன செய்தாருன்னா வாழ்ந்தார். மற்ற ஜனங்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இருட்டில் வாழ்ந்த ஜனங்களாக இருந்தாங்க, சிறையில இருந்த ஜனங்களாக வாழ்ந்தாங்க. வெளிச்சமாக மற்றவர்களுக்கு, உப்பாக மற்றவர்களுக்கு இவர் வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? இந்த மனுஷன் வந்துட்டு எப்படியாக வாழ்ந்தார் அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, சரீர இச்சைகளை வைத்து கொண்டு வாழ்ந்த மனுஷன் அல்ல. யாரு? நோவா. சரீர இச்சைகளோடு வாழ்ந்த மனுஷன் அல்ல. எப்படியாக வாழ்ந்த மனுஷன் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆலோசனையில வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் இருக்கிற காலகட்டத்தில், தன்னுடைய அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பிரத்யேகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷன் இல்லையா? ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் ஏற்கனவே இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், 6வது அதிகாரத்தில் 9வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது எப்படியாக வாழ்ந்தவரா இவரு? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள யாரா இவரு? நீதிமானும். அப்போ தன் காலத்தில் இருந்த மனுஷர்கள் எப்படியாக வாழ்ந்தாங்க அப்படின்னா, இருட்டின் வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. யாரு? ஜனங்க. அப்ப இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, வெளிச்சமுள்ள மனுஷனாக இவரு வாழ்ந்தார். உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நாமும் கூட எப்படியாக வாழணும் அப்படின்ட்டு வேதாகம் சொல்றது அப்படின்னா, வெளிச்சமுள்ள மனுஷர்களாக வாழணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு வாட்டி நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷர்களாக நாம் இருந்தால், கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனுஷர்களாக நாம் இருந்தால் எப்படியாக இருக்கணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு, மலையின் மேல் பேசுகிற அந்த பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்களை குறித்து இப்படியாக சொல்றார். 13வது வசன பகுதியை நாம் படிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது யாருக்காவது மேல் செய்கிற, நல்லது செய்கிற மனுஷர்களாக நாம் வாழணும் அப்படின்ட்டு வேதாகம் சொல்லுது. நோவா அப்படி செய்தாரா தன் காலகட்டத்தில் அப்படின்னா, ஆமா. மற்றவர்களுக்கு என்ன செய்யறதுக்கு என்ன செய்யற மனுஷனாக வாழ்ந்தார்? நல்லது இல்லையா? ஜலப்பிரளயத்தின் மூலமாக எல்லோருமே என்ன ஆகுறாங்க அப்படின்னா, நாசமாகறாங்க. வாங்க, உள்ள வேலைக்குள்ள வாங்க, ரட்சிப்படைங்க அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா? மற்றவர்களுக்கு நல்லது செய்யறார், மற்றவர்களுக்கு உப்பாக, மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கார். யாரு? கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு
இங்க கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு எப்படியா உப்பாய் இருக்கிறீர்கள். அப்புறமா நீங்கள் உலகத்துக்கு 14வது வசனத்துல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கிறிஸ்துவை பின்படுகிற நாம மற்றவர்களுக்கு மேலானதை நாம் செய்யணும். கெடுதல் செய்வதற்கு மனுஷனால முடியும் இல்லையா? உலகத்துல நாம் பார்த்து கொண்டு இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும் இல்லையா, நானே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற தீர்வுல என்ன செய்யுது உலகம் போய் கொண்டு இருக்குது. நாம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லது செய்யணும். நீ ஒரு பணத்தை கொடுத்தாலும் ஒரு ஏதாவது ஒரு ஈவு இந்த உலகத்துக்குரிய சகாயம் நீ செய்தால் அதை விட மேலானது எது அப்படின்னா, இவர் செய்தாரு அது நாம் செய்யணும். இவர் என்ன செய்தாரு, ஏதாவது நான் வீடு கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டாரா? என்ன செய்தாரு? சுவிசேஷத்தை சொன்னார். ரட்சிப்படையுங்க, உலகம் ஜலப்பிரளயத்தின் மூலமாக நாசமாக போகுது, உள்ள வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு என்ன செய்தாரு? இதை விட பெரிய காரியம் எதுவுமே இல்லை. நீ ஒருவேளை பணத்தை கொடுத்தா கொஞ்ச நாள் அந்த மனுஷன் வைத்துக் கொள்வான், அது கரைந்து போயிடும் இல்லையா, செலவாகிடும், அது இல்லாம போகும். ஒருவேளை வீடு கொடுத்தாலும் கூட அது ஒரு நாளுக்கு அழிந்து போகும் இல்லையா. நீ ரட்சிப்பு என்கிற இந்த மார்க்கத்துக்குள்ள ஒருத்தனை நீ கொண்டு வந்தால் அதை விட நல்லது செய்யறது, அதை விட நல்லது மற்றொன்னு இல்லை. நோவா அந்த காலகட்டத்தில் இருந்த மனுஷர்களுக்கு எப்படியாக இருந்தார் அப்படின்னா, உப்பாக இருந்தாரு, வெளிச்சமாக இருந்தாரு இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல மாமனார, நல்ல தகப்பனா இல்லையா, யாரு நல்லா புருஷனா இவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை குடும்பத்துக்கு இல்லையா. அப்போ நோவா எப்படியாப்பட்டவர் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உப்பாக மற்றவர்களுக்கு வெளிச்சமாக வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, எல்லோருமே சரீர இச்சைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆவியான ஆலோசனையுடனே வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆவிக்குரிய ஆலோசனை இருந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். தேவன் யார் மேல் தன் பார்வை வைப்பார் அப்படின்னா, தேவன் யார் மேல் அவருடைய மனது இருக்கும் அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, ஆலோசனை இருக்கும் அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது, யார் ஆவிக்குரிய ஆலோசனையில இருப்பாங்களோ அவர்கள்கிட்ட தேவனுடைய பார்வை இருக்கும். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சரீரம் உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய ஆலோசனையில வாழ்ந்த ஒரு மனுஷன் யாரு? நோவா. அதே போல் இன்றைக்கும் கூட 3 காலங்கள் பேசும் இந்த ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்திலையும் நமக்கு மாதிரியாக பார்க்கிற ஒரு மனுஷன். அவரை மாதிரியாக வைத்துக்கொண்டு நாமும் கூட என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆலோசனையில நாம் என்ன செய்யணும்? வாழணும். சரீர ஆலோசனையில வாழாம ஆவிக்குரிய ஆலோசனையில நாம வாழணும். அப்படி வாழ்பவர்களுக்கு தேவன் துணையாக இருப்பார், தேவன் சகாயத்தை செய்வார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம அப்படியாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொண்டு 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 5வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அந்த காலத்துல நோவாவின் ஜலப்பிரளயம் காலத்துல எப்படி இருந்தாங்களா? வீடு கட்டுறாங்க இல்லையா, கல்யாணம் செய்து கொள்றாங்க, கல்யாணம் அப்படித்தானே இருக்குது. எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, மாம்சத்துக்குரிய ஆலோசனைகள், இந்த உலகத்துக்குரிய ஆலோசனைகள்ல என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவர்களாக நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு வேதாகம் சொல்றது அப்படின்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களையே என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க. அப்போ
யாரு தேவன் இஷ்டப்படுறாரு? யாரை குறித்து இஷ்டப்படுறாரு? ஆவிக்குரிய ஆலோசனையில நடந்து கொள்கிறவர்களை குறித்து தேவன் என்ன செய்யறாரு? இஷ்டப்படுறாரு. பார்க்கலாம். 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை உள்ளவர்கள் என்ன ஆனாங்க? மரணம் அடைந்தாங்க. வேலைக்குள்ள வராம வெளியே நின்று என்ன செய்தாங்க? ஜலப்பிரளயத்தின் மூலமாக நஷ்டம் அடைந்தாங்க, நாசமானாங்க இல்லையா? இவர் என்ன ஆனாரு? ஜீவனை பெற்றுக்கொண்டாரு, சமாதானத்தை பெற்றுக்கொண்டார், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டார் இல்லையா? 7வது வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன் அழிக்கணும்? நோவா இருந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்களை ஏன் தேவன் அழிக்கணும் அப்படின்னா, அழித்து போடணும் அப்படின்னு நினைத்தார். அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக நடந்தார்கள் இல்லையா? ஆமா. ஆதி ஆகும் 6வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது? ஏன் தேவன் அழிப்பதற்கு காரணம், அதை பார்த்து இங்க வந்துடலாம். ஆதியாகம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களால் என்று கண்டு அவர்களுக்குள்ள தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அதாவது மனுஷர்கள், அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷர்கள் தேவனுக்கு வேதனை உண்டாக்கினார்கள். அவர் அந்த காரியங்களை பார்த்து தேவன் என்ன செய்தாரு? வேதனைப்பட்டார். இங்க வசனம் அதான் சொல்லுது. இந்த ஒரு வசனம் இங்க சொல்லப்படுது. அவர் எப்படி வேதனைப்பட்டார் அப்படின்ட்டு 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அப்படி வேதனைப்படுகிற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ எப்படியாக வாழ்ந்தாங்க இந்த ஜனங்கள் எல்லாருமே அப்படின்னா, மாம்சத்தின் சிந்தையால, மாம்சத்தின் கிரியைகள் செய்து கொண்டு என்ன செய்தாங்க? வாழ்ந்தாங்க இல்லையா? அப்போ அன்றைக்காகட்டும் இன்றைக்காகட்டும் நாம் எப்படி வாழணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆலோசனை, ஆவிக்குரிய சிந்தனையில நாம் வாழணும். அப்படி இல்லைன்னா நமக்கும் கூட நஷ்டமாவதற்கு வாய்ப்பு உண்டு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்களா? தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் மூலமாக தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, வேதனைப்படுவார். 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எப்படி இருக்கணும்? நாம இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம, பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம, மாம்சத்துக்குரிய சிந்தனை இல்லாமல் ஆவிக்குரிய சிந்தனையின் மூலமாக என்ன செய்யணும்? வாழணும் இல்லையா? அப்படி வாழ்ந்தால் நாம் ஒரு காலத்துல நாம் என்ன பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா, ஜீவனை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். இந்த விசுவாசம் எதுக்கு? நாம் வைத்திருக்கிற இந்த விசுவாசம் எதுக்கு அப்படின்னா, ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. யார் கொடுக்கறது நமக்கு ஜீவன்? உயிரை வேணாலும் கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் ரத்தத்தை கொடுத்தா உயிரை கொடுத்தது இல்லையா? உயிரை கொடுப்பான். ஆனா எது கொடுக்கறது இல்ல? எந்த மனுஷனும் ஜீவனை கொடுப்பதில்லை. ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் எப்படியாக இருக்கணும்? ஆவிக்குரிய ஆலோசனையில ஆவிக்குரிய கிரியைகளை செய்து கொண்டு நாம் வாழ்ந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் சமாதானத்தையும் நாம் ஜீவனையும் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். விசுவாசி யாரு? நோவா யாரு? விசுவாசி. விசுவாசியான இந்த மனுஷனை குறித்து வேதாகம் எப்படி சொல்றது அப்படின்னா, நீதிமான், விசுவாசம் உள்ளவனாக வாழ்ந்து நீதிமான் என்கிற பேரை இவர் என்ன செய்தாரு? பெற்றுக்கொண்டார். இப்ரியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கும்போது, விசுவாசத்தினால நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து
நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், காணாதவைகள் அப்படின்னா என்ன? மலையே அவரு 40 நாள் வரும், அவ்வளோ பெரிய மலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த எப்பவுமே அந்த அவ்வளோ பெரிய பேழையை கட்டுறது யாருமே இல்லை. அதான் முதல் அந்த நம்பிக்கையில கட்டினார், 3 அந்தஸ்து இல்லையா. அப்புறமா வந்துட்டு ஜலப்பிரளயம் வருது பூமியின் மேல அப்படின்றது யாருமே பார்க்காத ஒரு காரியம். காணாதவைகளை அவர் என்ன செய்தாரு? நம்பினார். தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எப்படி இருந்தார் அப்படின்னு நாம் பார்த்தோம். பயபக்தி உள்ளவனாக, பயமும் பக்தி உள்ளவனாக, தேவன் மேல் பயம் பக்தி உள்ளவனாக வாழ்ந்தான் இல்லையா. சரி, அதனால அவன் உலகம் ஆக்கிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சுதந்திரவாளியானானா? நீதிக்கு யாரானாரா? சுதந்திரவாளியானார். யாரு? நோவா. அதாவது தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது எப்படியாக சொல்லப்படுது அப்படின்னா, எப்போ நீதிமானாக வாழ்கிறானோ மனுஷன், யார் நீதிமானாக வாழ்கிறானோ அந்த மனுஷன் மூலம் அந்த மனுஷனை தேவன் எப்பொழுதுமே என்ன செய்யறாருன்னா ஒரு எக்ஸாம்பிளா வைப்பார். யார் நீதிமானவாக வாழ்ந்தாலும் கூட அந்த மனுஷனை மற்ற ஜனங்களுக்கு எப்படி வைப்பார் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளா அந்த மனுஷனை குறித்து தேவன் என்ன செய்வார்னா வைப்பார். நீதிமானாக வாழ்கிற அந்த மனுஷனை காப்பாற்றுவார், ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மாதிரியாக வைப்பார். அந்த மனுஷன் மூலமாக உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை என்ன செய்வார்னா சொல்லி வைப்பார். இதை நாம என்ன செய்யணும்? கவனிக்கணும். இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னா, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததுனால தானும் தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டார். உலகம் அழிந்து போனது இல்லையா. அவர் மட்டும் என்ன செய்தார்? தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டினார். இன்னைக்கும் கூட அந்த குடும்பத்தை நாம் பேசுகிற அளவுக்கு அவரை மாதிரியாக தேவன் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். யார் ரட்சிப்படைந்தது? யாரு? நோவாவின் குடும்பம் ரட்சிப்படைந்தது. நோவாவின் குடும்பம். ஏன் அவரை மட்டும் தேவன் காப்பாற்றினார் அப்படின்னா, ஆமா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, வெளிச்சமாக உலகத்துக்கு, உப்பாக உலகத்துக்கு அவர் வாழ்ந்தார். அதனால மாதிரியாக தன்னுடைய குடும்பத்தை மட்டும் என்ன செய்தார்? தேவன் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். இன்னைக்கு நீயும் நானும் கூட விசுவாசிகளாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தால் கண்டிப்பாக நாமும் கூட உலகம் அழியும் போது நாமும் கூட என்ன செய்வோம்? நம்முடைய குடும்பம் கூட என்ன செய்யும்? ரட்சிப்ப அடையும். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. யாரை தேவன் அழித்து போடுவார்? தேவன் அழித்து போடுறது யார? அவிசுவாசிகள், மாம்ச இச்சை உள்ளவர்கள், சரி உலகத்துக்குரிய ஆலோசனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை என்னைக்காவது தேவன் என்ன செய்வாரு? அழித்து போடுவார். யாரை காப்பாத்துறது? ஏன் நாம் கிறிஸ்துவர்களாகி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் ஆராதனைக்கு வரோம்? ஏன் வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம்? ஏன் இன்னும் கூட நாம் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு இன்னும் பலன் அடையணும் அப்படின்ட்டு நாம் அந்த கேள்விகளை கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் தேவன் என்ன செய்திருக்காரு? ஒரு நாள் தேவன் உலகத்தை அழிக்க போகிற ஒரு நாள் ஏற்பாடு செய்திருக்கிறார். நீ தேவனுடைய வீட்டுக்குள் நீ வந்து சேர்ந்தால், பக்திமானாக விசுவாசியாக நீ வாழ்ந்தால், அந்த தீர்ப்பு நாள்ல உலகம் அழியும் போது நீ அழியாம என்ன செய்வ? காப்பாற்றப்படுவ. அதனால நாம் வரோம். உங்களுக்கு புரியுதா? உலகத்துக்கே ஒரு நாள் தேவன் என்ன செய்யறாரு? தீர்ப்பு நாளை உண்டு பண்ணிடுறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம் எடுத்துக்கொண்டால் 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த வசன பகுதியை நாம் படிக்கலாம். 31வது வசன பகுதியை நாம் படிக்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கும்போது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யாருக்கு ஒரு நாள்? அது கெடுதலாக இருக்கும். யாருக்கு அந்த நாள் மேலாக இருக்கும்? யாரு விசுவாசிகளோ, யாரு உப்பாக, யாரு வெளிச்சமாக, யாரு இன்னொருத்தருக்கு மேலான காரியங்களை செய்யறாங்களோ அவருக்கு மேலான நாள் அது. மற்றவர்களுக்கு அது கேடான நாள். அது முதல் கொண்டு கேடுதான் இல்லையா. 31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதில
அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, இந்த வார்த்தை மனுஷனை கொண்டு என்ற வார்த்தை நான் ஒரு வார்த்தை சொல்லும்போது இப்படியாக சொன்னாங்க, என் மேல ஆபாதனை செய்தாங்க சபைக்குள்ள. இவர் பாரு மனுஷன் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுது. நான் என்ன செய்யணும், அப்படி என் மேல குற்றம் சுமந்தாங்க. இங்க சொல்லப்படுது, அவர் அப்படின்னா தேவன், பிதாவாகிய தேவன். அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினால, யாரை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினால ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் மூலமாக ஒரு நாள் மனுஷர்களுக்கு எல்லோருக்குமே நியாயம் தீர்ப்பார். அன்னைக்கு நீ காப்பாற்றப்படுவியா? நோவா காப்பாற்றப்பட்டது போல, இல்ல ஜலப்பிரளயத்துல மனுஷர்கள் அழிந்து போனார்களே, அப்படி அழிந்து போகிற நிலைமையில நீ இருப்பியா? இப்ப நாம் எதற்காக ஜபத்துக்கு வரணும்? எதற்காக நாம் கிறிஸ்துவர்களாக தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, உலகம் ஒரு நாள் அழிக்க போகப்படுது. அன்னைக்கு நான் அந்த இடத்துல இருக்காம, ஜலப்பிரளயத்துல அழிந்து போனார்களே அந்த கூட்டத்துல நாம் இருக்காம, நோவா எப்படி ஒரு பேழைக்குள்ள வந்து காப்பாற்றப்பட்டாரோ அதே போல் விசுவாசிகளாக நாம் காப்பாற்றப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை விட்டு விடாமல், பின் செல்ல போகாமல் நாம் என்ன செய்யணும்? முன்ன எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? விசுவாசிகளாக வாழ்ந்து மரித்து அந்த நீதி கிரீட்டத்தை, அந்த நித்திய ஜீவனை, அந்த சமாதான இடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு ஆகுதா? அதனால அது முடியுதா நம்மால அப்படின்னா, ஆமா நம்மால முடியும் அப்படின்ட்டு முன்னோர்கள் நமக்கு உதாரணமாக எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அவர்களை பார்த்து நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு வராத துன்பங்களா, அவர்கள் படாத பாடுகளா, நம்மை போலவே வாழ்ந்த அவர்களுக்கும் கஷ்டங்கள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. இருந்தாலும் கூட விசுவாசம் உள்ளவர்களாக தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து, இதயம் தேவனுக்கு கொடுத்து கீழ்ப்படிந்து என்ன செய்தாங்க? நித்திய ஜீவனுடைய மார்க்கத்துல அவங்க இன்னைக்கும் கூட என்ன செய்றாங்க? வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே தேவன், நீ நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக உன் குடும்பத்தை, உன்னையும் தேவன் என்ன செய்வாரு? ரட்சிப்புக்குள் சேர்ப்பார். ரட்சிப்புக்குள் சேருகிற ஒரு மனுஷர்களாக நாம் வாழணும். நாமும் நம் குடும்பம் என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள் வரணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை தேவன் நமக்கு கொடுப்பார். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இஸ்ரேல் ஜனங்க எகிப்து நாட்டில இருந்து விடுதலை ஆகுறாங்க. எங்க போறதுக்கு? கானான் நாட்டுக்கு போறதுக்கு இல்லையா? ஒரு 2 வருஷம் ஆகுது. சீனாய் மலை கிட்ட வராங்க. மோசேக்கு சொல்றார் தேவன், நீ மேலே வந்தா நான் ஒரு நியாயப்பிரமாணத்தை நான் கொடுப்பேன். அதை எடுத்துக்கொண்டு இவங்க என்ன செய்யணும்? கானான் நாட்டுக்கு கானான் நாட்டுக்குள்ள போன பிறகு இதை அவங்க கடைபிடிக்கணும். இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் படித்துக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதுக்குள்ள இவங்க கீழே என்ன செய்யறாங்க? மலையின் கீழே குடாரங்கள் போட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதுக்குள்ள என்ன செய்யறாங்க அப்படின்னா, மோசே 40 நாள் ஆனது மலை மேல போயிட்டு, தேவன் கொண்டு வந்த தேவன், எங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனும் நமக்கு கண்ணுக்கு காணல. அதனால எங்களுக்கு ஒரு தேவனை உண்டு பண்ணு. ஆரோன் கிட்ட கேட்டாங்க. ஆரோன் என்ன செய்தாரு? தங்கம், அவர்கள்ட்ட இருக்கிற தங்க பொருளை எடுத்துக்கொண்டு ஒரு பசுவின் ஒரு ஸ்டாச்சுவை செய்து வைத்து அதுக்கு வணங்குங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது தேவனுக்கு விரோதமான காரியம். இப்போ பிரியமாக இருக்கிறது யாரு அப்படின்னா, மோசே மலையின் மேல இருக்கிறாரு, இங்க வந்துட்டு யோசுவா நியாயமாக இருக்கிறாரு, மற்ற எல்லோருமே என்ன ஆனாங்கன்னா கெட்டு போனாங்க. இப்போ யாரை காப்பாற்றணும்? தேவன் யாரை காப்பாற்றணும்? யாரு நியாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவரை தேவன் என்ன செய்யணும்? காப்பாற்றுவார். யாருக்கு விரோதமாக அவருடைய பார்வை இருக்கும் அப்படின்னா, கெட்டவர்களுக்கு விரோதமாக அவருடைய பார்வை இருக்கும். நோவா நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் மேல இவர் பார்வை இருக்குது, தேவனுடைய பார்வை. கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருடைய பார்வை விரோதமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். உபாகமம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம்
யாத்ராகமும் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது மோசே கிட்ட தேவன் இப்படியாக சொல்றாரு, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழுத்தி போடவும் நீ என்னை விட்டுவிடு. தேவன் சொல்றார் மோசே கிட்ட, நான் இந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்றேன், எகிப்திலிருந்து வந்த எல்லா ஜனங்களையும் நான் என்ன செய்வேன்னா அழித்து போடுவேன். ஏன் என்ன செய்தாங்கன்னா தேவனை விட்டு என்ன செய்றாங்க, விக்கிரகாராதனை செய்றாங்க இல்லையா? சரி, அழிந்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை நான் என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன். யாரு செய்றாரா? மோசே. எல்லாரையும் நான் அழித்து போட்டு இல்லாம செய்து, மோசே உன் குடும்பத்தை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பத்தை நான் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன் இல்லையா? அப்போ மோசே சொல்றாரு, தேவா அப்படி நீ செய்யாத அப்படின்ட்டு கெஞ்சுறாரு இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே அழித்து போட்டு உன் குடும்பத்தை நான் என்ன செய்வேன் அப்படின்னா பெருக பண்ணி உன் குடும்பத்துக்கு அந்த கானான் நாடை நான் கொடுப்பேன். உன் குடும்பம் ஆசீர்வதிப்ப குடும்பமாக இருக்கும் அப்படின்ட்டு மோசே கிட்ட தேவன் சொல்றாரு. அப்போ யாரை அழித்து போடுவார் தேவன் அப்படின்னா, கெட்டதை செய்கிறவர்களை என்ன செய்யறாரு, அழித்து போடுவார். நல்லது செய்கிற அந்த குடும்பத்தை ஆகட்டும், நல்லது செய்கிற யாரே ஆகட்டும், தேவன் என்ன செய்வார் அப்படின்னா காப்பாற்றுவார். யார் மேல் பிரியம் தேவனுக்கு அப்படின்னா, விசுவாசிகளாக வாழ்கிறவர்கள் மேல தேவனுக்கு பிரியம். எது வந்தாலும் என்ன செய்யணும், விசுவாசத்தை விட்டு விடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் மேல தேவன் என்ன இருக்கும், அவருடைய பார்வை இருக்கும். அவர்களை குறித்து தேவன் என்ன செய்வார்னா இஷ்டப்படுவார் இல்லையா? மனம் திரும்பாம எத்தனை பேர் இருந்தாலும் கூட அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. மனம் திரும்பி தேவன் இருக்கிறார், அவரை நம்பினா அந்த பலன் கொடுப்பார் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தாலும் கூட அவன் மேல் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அப்படியாக வசனம் இருக்குதா எங்கேயாவது? அப்படிப்பட்ட வசனம் இருக்குதா? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இருக்கும் அப்படிப்பட்ட வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு வாட்டி நாம் எடுத்துக்கொள்ளலாம். 15வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு வாட்டி நாம லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 7வது வசனத்தை நாம் படிக்கும்போது இப்படியாக சொல்லப்படுது, அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்தா போதும், ஒருத்தர் மனம் திரும்பினா போதும், ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தா போதும். எல்லாருமே தேவனுக்கு தேவையில்லை. யாரு இப்போ லட்சக்கணக்கில் போய் கொண்டிருக்கிறாங்க கானான் நாட்டுக்கு, எல்லோருமே அழித்து போட்டு மோசே உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்ப, உன் சந்ததியை பெருக்க பண்ணி கானான் நாடு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் மேல பிரியம், யார் மேல் பார்வை இருக்கும்? நல்லது செய்கிற உப்பாக வெளிச்சமாக இருக்கிற குடும்பத்தை, அந்த ஜனங்களை தேவன் எப்பொழுதுமே என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் விசுவாசியாக வாழ்ந்தவர் யாரு? நோவா இல்லையா? நான் இது 2-3 வாரமாக நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? நோவாவை நாம் எப்படி பார்க்கணும், வெளிச்சமாக வாழ்ந்தவர், உப்பாக வாழ்ந்தவர், தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தவர், ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தவர் இல்லையா? 120 வருஷ காலமாக சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு சிறையில இருந்து நஷ்டத்துக்குள்ள போறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தவர் யாரு? நோவா. தன் குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ளும் ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி நாம் பார்க்கிற இந்த அதிகாரத்துல யாரு, எந்த அதிகாரத்துல? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல பார்க்கிற விசுவாசிகள் எல்லோருமே மனுஷர்கள் தான். எல்லோருமே யாரு? மனுஷர்கள் தான், நம்மை போல மனுஷர்கள். இவர்கள் எல்லோருக்குள்ளுமே, நாம் பார்க்கிற எல்லோருக்குள்ளுமே, இந்த விசுவாசிகள் எல்லோருக்குள்ளுமே பலவீனம் என்பது கண்டிப்பாக இருக்குது.
பலவீனம் இல்லாத ஒருத்தர் ஒருவரே சரீரத்துக்குள்ள வந்தவர் யார் அப்படின்னா ஒரு கிறிஸ்துவ. அதுக்காக தான் 11வது அதிகாரத்துல எல்லாரையும் குறித்து சொல்லி கொண்டு வந்து கடைசியில இவர்கள் எல்லோருமே நமக்கு முன்னோர்களாக இருக்கிறாங்க விசுவாசத்துல, ஆனால் இவரை பாருங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் யார? இயேசுவை பாருங்க. ஏன்னா இவர்கள் எல்லோருமே விசுவாசத்துல வாழ்ந்தாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மறுத்தாங்க. ஆனா பலவீனம் உள்ளவர்களே, பலவீனம் இல்லாதவர் ஒருத்தர் அதே சரீரத்துல இருந்து பாவம் செய்யாமல் கெட்டதாக நடவாமல் இருந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இவர்கள் இந்த விசுவாசிகள் எல்லோருமே யாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு ஒரு வசனம் இருக்குது இல்லையா? ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, எல்லோரும் அப்படின்னா எல்லாருமே வராங்க. யார் தவிர? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தவிர. அப்ப எல்லோருமே அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் எல்லோருக்குள்ளும் பலவீனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா யாருக்குள்ள? ஆபேல் ஆகட்டும், எனோக் ஆகட்டும், நோவா ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், நாம் பார்க்கிற எல்லாருமே பலவீனம் இருக்குதா இவர்களுக்குள்ள அப்படின்னா பலவீனம் இருக்குது இல்லையா? ஒரு பலவீனம் இருந்தா அந்த பலவீனத்தை ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாருமே பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனா அந்த பலவீனத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கண்டினியூ செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதை கண்டினியூ செய்யக்கூடாது. ஒருவேளை கண்டினியூ செய்தால் அது அவனுக்கு நஷ்டத்துக்குள்ள அது கொண்டு போகும். இவருக்கு இருக்குதா பலவீனம் அப்படின்னா? யாருக்கு? நோவாவுக்கு இருக்குதா அப்படின்னா ஆமா, இவருக்கும் கூட பலவீனம் இருக்குது. நாம் பார்க்கிற ஆபிரகாமுக்கும் இருக்குது, எல்லோருக்குமே இருக்குது. அந்த பலவீனத்தை அவர் விசுவாசிகள் தான், ஆனா சரீரத்தில் இருக்கிறாங்க, பலவீனம் உள்ளவர்களாகவே இருக்கிறாங்க. அந்த பலவீனத்தை விட்டு விட்டு என்ன செய்தாங்கன்னா வாழ்க்கை வாழ்ந்தாங்க. உங்களுக்கு 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள. ஆதியாகமம் 20வது வசனம். 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிக்கும்போது, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சா தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சாரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். என்ன பலவீனம் அவருக்கு? குடிக்கிற பழக்கம் இல்லையா? விசுவாசி எல்லாருமே மனுஷர்கள் தான், விசுவாசிகள் தான். ஆனா ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை, இருக்கிற பலவீனத்தை விட்டு விட்டு வாழணும். அதை என்ன செய்யக்கூடாது? அதை கண்டினியூ செய்தால் அவனுக்கு நஷ்டம் உண்டாகும் இல்லையா? அதை விட்டு விட்டால் கண்டிப்பா என்ன செய்வான்? தேவன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுவான், சமாதானத்தை பெறுவான். அதே கண்டினியூ செய்தால் அது அவனுக்கு நல்லதல்ல. நாம் பார்க்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் என்ன இருக்குது அப்படின்னா விசுவாசம் இருக்குது, ஆனா பலவீனங்களும் இருக்குது. அந்த பலவீனத்தை அவங்க என்ன செய்யல? கண்டினியூ செய்யல. அப்பப்ப அந்த பலவீனங்களை அவங்க காட்டினாங்க. வேதகம் அவங்களுடைய பலவீனத்தை சொல்லுது. தேவன் எப்பவுமே இவன் விசுவாசி, இவன் நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது அவன் செய்த குற்றங்களை என்ன செய்யல? மறைவு செய்யல தேவன். அவன் நீதிமானாக இருந்தாலும் கூட அவன் செய்த பாவம் என்ன அப்படின்ட்டு என்ன செய்யப்படுது? தேவன் யதார்த்தம் உள்ளவர் இல்லையா? எல்லாரையும் என்ன செய்யறாருன்னா அவர்கள் செய்த குற்றங்களை வெளிப்படுத்துகிறார். நாமும் கூட பலவீனம் உள்ளவர்களாகவே சரீரத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நமக்குள்ள பலவீனம் இருந்தால் அதை என்ன செய்யக்கூடாது? கண்டினியூ செய்யாம அதை விட்டு விட்டு நீதிமானாக தேவன் இடத்துக்கு நாம் என்ன செய்யணும்? போகணும். இவர் என்ன செய்தார் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்றது அப்படின்னா, அதாவது வைன் குடி, ஒரு மொழி பழமொழி சொல்றாங்க இல்லையா? குடியை என்ன செய்யுமா? கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இந்த குடியால தான் இந்த குடும்பம் பிரிவினை ஆனது. ஷேமு, ஹாமு, அப்பெத்து இல்லையா? இந்த 3 பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை வந்தது எதனால அப்படின்னா இவர் குடிச்சதுனாலதான். இவருடைய குடிப்பழக்கம் என்ன ஆனதுன்னா இவர்கள் பிரிவதற்கு ஒரு ஏற்பாடு நடந்தது. நீங்க படிச்சா அது புரியும். அங்கேயே கீழே வசனத்திலே நீங்க படிச்சா அது புரியும். அதனால குடி என்பது ஒருவேளை ஒரு பலவீனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அந்த குடிப்பழக்கத்தை என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு விடணும். இருக்குது அந்த பலவீனம், வந்தது அந்த பலவீனம். மற்றொரு ஜனங்களை பார்த்து
மற்ற அவர்களுடைய அந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிற அது என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு விடணும். விடலைன்னா அது எங்க கொண்டு போகும் அப்படின்னா நஷ்டத்துக்கு கொண்டு போகும். வேதாகமம் இப்படி சொல்லுது. நாம் ஒரு வாட்டி பார்க்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 23 29வது வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு இரத்த கலங்கின கண்கள். யாருக்கு? யாருக்குன்னு சொல்ல, யாருக்குன்னு சொல்ல இந்த வார்த்தைகள் எல்லாமே யாருக்கு? குடிகாரனுக்கு. குடி பழக்கம் ஒரு வேலை இருந்தால் யாருக்காவது எந்த பலவீனம் ஆகட்டும், ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தால் அது கண்டிப்பாக என்ன செய்யணும்? மனுஷன் பலவீனம் உள்ளவன் அந்த பலவீனத்தை என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு விடணும். அப்படி விடலன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவருக்கு வரும். எந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா இங்க சொல்லப்படுது இல்லையா? வேதனை இருக்கும் அந்த மனுஷனுக்குள்ள, அப்புறமா துக்கம் இருக்கும் அந்த மனுஷனுக்குள்ள இல்லையா? சண்டைகள் வரும். வீணான சண்டைகளுக்கு என்ன செய்வான்? போய் கொண்டிருப்பான். அப்புறமா புலம்பல். நீங்க பாருங்க, யாருன்னா குடிச்ச மனுஷனு யாரும் இல்லைனாலும் ஒருத்தனே என்ன செய்வாங்க? அப்படி இப்படி நடந்து கொண்டு புலம்பு கொண்டே பேசிக்கொண்டே வந்து இருப்பான். யாருக்கிட்டையும் பேச மாட்டான். தானாகவே என்ன செய்வான்? பேசிக்கொண்டு புலம்பி கொண்டே வந்து கொண்டு இருப்பான். யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் அப்படின்னா அவருக்கு தான். யாருக்கு? அந்த குடிச்சவருக்கு தான். யாரும் தள்ள தேவையில்லை. அவரே போய் ஒரு செவருக்கு என்ன செய்வாரு? இடித்துக்கொள்வாரு இல்லையா? ஏதோ ஒரு கல் என்ன செய்யும்? தடுக்குது, அடிப்படும், ரொம்ப காயங்கள் அடைவான். யாரு? அந்த பழக்கம் இருக்கிற ஒரு மனுஷன் இல்லையா? காரணமில்லாத காயங்கள். யாருக்கு? ரத்தம் கலங்கின கண்கள். அவருடைய கண்கள் எப்படி இருக்கும்? அதனால தேவனுடைய வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பலவீனம் இருந்தா மனுஷனுக்கு அந்த பலவீனத்தை என்ன செய்யணும்? விட்டு விடணும். பலவீனத்தை விட்டு விடணும். பலவீனத்தை விட்டு அதை கண்டினியூ செய்யாம வாழ்ந்தால் கண்டிப்பா தேவன் அவரை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நோவா என்கிற விசுவாசியை தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக பரிசுத்த தெய்வ ஜனங்கள் என்ன செய்றாங்க? எழுதுனாங்க. அவர் பக்தியுள்ள மனுஷன். அவபக்தியுள்ள ஜனங்கள் முன்பாக, அந்த மனுஷர்கள் முன்பாக நல்ல பக்திமானாக வாழ்ந்தவர். அவர் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல மாமனாராக, ஒரு நல்ல புருஷனாக வாழ்ந்த ஒரு மனுஷன். தேவன் மேல் பயமும் பக்தியுள்ளவனாக வாழ்ந்த ஒரு மனுஷன். பிதாக்களின் காலத்தில் அவரை குறித்து பேசப்படுது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அவரை குறித்து பேசப்படுது. கிறிஸ்துவின் காலத்திலையும் குறித்தும் கூட அவரை குறித்து பேசப்படுது இல்லையா? நல்ல விசுவாசியாக வாழ்ந்த ஒரு மனுஷன், வெளிச்சமாக வாழ்ந்த மனுஷன் இல்லையா? உலகத்துக்கு உப்பாக வாழ்ந்த மனுஷன். அவர் உலகத்துக்கு நல்லது செய்வதற்காக 120 வருஷ காலமாக பேழையை கட்டிக்கொண்டு சுவிசேஷத்தை சொன்னாரு. ஆனா யாருமே அதுக்குள்ள வரல. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் என்ன செய்யப்பட்டது? ரட்சிப்படைந்தது. இன்னைக்கு நாம அதே போலவே நாம் என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளும் கூட பலவீனங்கள் இருந்தால் அது நமக்கு தெரியும். அதை நாம விட்டு என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக நல்லபடியாக வாழ்வதற்கு நாம முயற்சி செய்யணும். அப்படி செய்து நாமும் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும்? காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யணும். நோவா கட்டின பேழை ஒண்ணுதான். அது நோவாவின் பேழை. நோவா கட்டின பேழைக்கு ஒரே ஒரு வாசல் தான். அந்த வாசல் மூலமாக தான் அதுக்குள்ள போக வேண்டியதாக இருந்தது இல்லையா? இன்னைக்கும் கூட தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சபையை கட்டிருக்கிறாரு. அதற்கு வழி ஒரே ஒரு வழிதான். அதன் மூலமாக தான் கிறிஸ்துவ சபைக்குள்ள என்ன செய்யணும்? வரணும் இல்லையா? மற்ற மார்க்க பிரிவினைகள் போல நாம செல்லாம கிறிஸ்து கட்டின அந்த சபைக்குள்ள நாம என்ன செய்யணும்? அங்கத்தினராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்காது. உலகம் அழிந்து போனது போல அந்தந்த காலகட்டத்தில் கெட்டது செய்த ஜனங்களை அழித்து போட்டார தேவன். அப்படி அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் எங்க இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து கட்டினா தன்னுடைய சபையில நாம் என்ன செய்யணும்? இருக்கணும்.
அந்த வீட்டுக்குள்ள நாம இருக்கணும். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இருக்கணும். ஒரு வார்த்தை நான் காமிச்சிட்டு முடிச்சிடுறேன். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொண்டு 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 1வது வசனத்தை நாம் படிக்கும்போது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. நீ அழிந்து போகாம இருக்கணும் அப்படின்னா நீ எங்க இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துக்குள் உட்பட்டவர்களாக நீ இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நாள்ல உனக்கு என்ன இருக்குது? பனிஷ்மெண்ட். அது நிரந்தரமாக இருக்கும். அந்த பனிஷ்மெண்ட் நாம் பெற்ற இந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடாம இந்த விசுவாசத்தை நாம் இன்னும் என்ன செய்யணும்? வசனத்தை படித்து கொண்டு இந்த முன்னோர்களை விசுவாசிகளை நாம் பார்த்து கொண்டு என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா நாம போகணும். நாமும் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆகணும். மற்றவர்களுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ள ஒரு மார்க்கத்தை இந்த விஷயத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். நாமும் காப்பாற்றப்படணும், அவர்களும் காப்பாற்றப்படணும் இல்லையா? இந்த காலகட்டத்துக்கு நோவாவுடைய சந்தர்ப்பம் கரெக்டாக இருக்குது. நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரின் காலத்திலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா? அப்ப அந்த காலத்துல நடந்தது என்ன? சொன்னாரு, கேட்கல. இந்த காலகட்டத்திலையும் கூட சொல்றோம், ஆனா கேட்காம இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் தீர்ப்பு நாள் இருக்குது. அந்த தீர்ப்பு நாள்ல நாம தப்பிப்பதற்கு இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தை விட்டுவிடாம நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அதை காப்பாற்றி கொண்டு என்ன செய்யணும்? தேவன் கிட்ட நாம் போகணும். அப்போ நாம் யார் யாரையோ பார்க்குறோம்? அப்படி நாம் வாழ்ந்த யார் யாரையோ பார்க்குறோம்? இந்த விசுவாசிகளை நாம் பார்க்குறோம். யார? ஆபேலை பார்க்குறோம், ஏனோக்கை பார்க்குறோம் இல்லையா? நோவாவை நாம் பார்க்குறோம். அவங்க இருக்கிறாங்க, பரதேசில் இருக்காங்க, நிம்மதியான ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு உன்னால முடியும். கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இல்லை உன்னுடைய இச்சைகள் உன்னை கொண்டு போகாம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எல்லாமே நீ என்ன செய்யணும்? தள்ளி போட்டு எப்படியாக இருக்கணும்? பொறுமையோட சகித்து கொண்டு என்ன செய்யணும்? விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டு பரலோகத்துக்கு போறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் இல்லையா? நான் இதோட முடிக்கிற இவரை வேறொரு விசுவாசியை நாம் அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். 11வது அதிகாரம் நமக்கு எப்படியாப்பட்டது அப்படின்னா எனர்ஜி கொடுக்குற ஒரு அதிகாரம். யாரை குறித்து? முன்னோர்கள், விசுவாசியான முன்னோர்களை குறித்து நாம என்ன செய்வதற்கு வாய்ப்புண்டு? பலன் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களும் மனுஷர்கள் தான், பலவீனம் உள்ளவர்கள் தான். ஆனால் அந்த பலவீனங்களை காட்டினாங்க, எடுத்து போடு கொண்டாங்க, நல்லபடியாக வாழ்ந்தாங்க. நாமும் கூட என்ன செய்யணும்? அதே போல் நல்லபடியாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். தேவன் நம்மை காப்பாற்றுவாராங்க. தாழ்மையுடன் வசனத்தை கேட்ட உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்.